டே ட்ரிப்பாக ஹில் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ஒரு வழியாக டாப் ஸ்லிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுவும் கிட்டத்தட்ட ஹிடன் ஸ்பாட் மாதிரி தாங்க. மேக்ஸிமம் க்ரௌடே இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபேமிலியோட. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 செக் போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் பர் கார் வந்து 200 ருபீஸ் வாங்குறாங்க. 2 வீலர் வந்து டாப் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் நாட் அலோடு, 4 வீலரில் மட்டும்தாங்க போக முடியும். செகண்ட் செக் போஸ்ட்டில் வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. நாங்கள் செகண்ட் செக் போஸ்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஃபினிஷ் பண்ணோம். கீழே வந்து ஒரு 9:30க்கு தான் ரீச் ஆனோம். அப்படிங்கிறதுனால லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு மேலே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் வந்து மேலே சாப்பிட்டோம். தோசை ஐட்டம் மட்டும்தாங்க அவைலபிள். ஸோ நீங்கள் எது பிளான் பண்ணுறதுனாலும் ஒரு 7:30 ரேஞ்சுக்கு டாப் ஸ்லிப் வந்து செக் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் 2 ஜங்கிள் ரைடு வந்து ட்ரை பண்ண முடியும். செகண்ட் செக் போஸ்ட்லேயே ஒரு ஜங்கிள் ரைடு இருக்குது. அது வந்து 1.5 ஹவர்ஸ் ட்ராவலுங்க. மேலே பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் வந்து செகண்ட் ஜங்கிள் ரைடு இருக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸாக 235 ருபீஸை பே பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா அவங்க ஓன் வெஹிக்கிளில் நம்மளுக்கு ஜங்கிள் ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். பர் பர்சன் வந்து 400 ருபீஸ் வருதுங்க. இதே நம்ம வெஹிக்கிள்லேயே நம்ம போகணும்னு நினச்சாலும் போகலாம். அதுக்கு நம்ம கூட வந்து ஒரு கார்டையும் அனுப்புவாங்க. அவங்களுக்கு பர் பர்சன் வந்து 250 ருபீஸ் தனியாக பே பண்ணணும். இங்கே வந்து சைக்கிளிங்கும் தனியார் ட்ரக்கிங்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. சைக்கிளிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 800 மீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து கூட கார்ட் வருவாங்க. நம்ம வந்து அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மைனஸ் என்னன்னா, நம்ம போனாலுமே அந்த அவங்க போகிற வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1 ஹவர் பக்கம் வெயிட் பண்ணோம். பட் வந்து அது ஒர்த்து தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா 5 ஸ்பாட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பாட் கட் ஆகிடும். அது வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிளில் தான் போக முடியும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து அவங்க வெஹிக்கிளில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கும் சேஃபாக தோணுச்சு. இதில் மொத்தம் என்னென்ன பிளேசஸ் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து துன்னக்கடவு டேமுங்க. நெக்ஸ்ட்டு 2 அண்ணா வந்து டேம் வியூ பாயிண்ட்டு. அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஆஃப் ரோடு வெஹிக்கிளில் போகிற இந்த பழமையான ஏஷியாலேயே மிக பழமையான ஒரு தேக்கு மரம். இது வந்து 465 வருஷம் பழமையான ஒரு மரங்க. இந்த ஆஃப் ரோடு வந்து டிரைவ் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் வந்து பரம்பிக்குளம் டேம் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் பரம்பிக்குளம் டேம் ரீச் ஆகும்போது ஒரு 2:00 ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து மீல்ஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மொத்தமாக எங்களுக்கு பர் பர்சன் வந்து அப் அண்ட் டவுன் காஸ்ட்டு மீல்ஸோடு சேர்த்து 1000 ருபீஸ் தான் வந்துச்சுங்க. ஸோ நாங்கள் 2 பேர் போயிருந்ததுனால 2000ஓட எங்களோட அன்னைக்கான 1 டே ட்ரிப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மீல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து டாப் ஸ்லிப் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அனிமல் கிராசிங்கை நிறையா பார்க்க முடியும். அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெசார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். www.parambiculam.org இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நைட் ரைடு கூட ட்ரை பண்ணலாம் அங்கே ஸ்டே பண்ணி.